ஜனநாயகன் திரைப்படம் புதிய சிக்கலை தொடர்ந்துன்னு பார்க்குறாங்க. இதில் விஜய்க்கு செக் வைக்கிறாங்க அப்படிங்கிறது இதில் இருந்து புரிஞ்சுக்கணும். என்டிஏ கூட்டணிக்குள்ளார அதிமுக கொண்டு வந்துட்டாங்க. உள்நாட்டில் ஏடிஎம்கே தான் தலைமை. இதுக்கு முன்னாடி வர அதிமுக கூட்டணி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு எடப்பாடி மட்டும்தான் அதை சொல்கிறாரு. அவருமே எப்பயோ ஒரு தடவை தான் சொல்கிறாரு. அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு கவுடர் திரு வீரபாண்டியன். 5 தொகுதிகள் எங்களுக்கு போதும். நான் ஸ்டாலின் பேர் வச்சார் எங்கள் அப்பா, நான் ஒரு கம்யூனிஸ்ட் தான் அப்படின்னு சொல்கிற சிஎம். ஸ்டாலின் நல்லவர்னு திமுக காரங்க சொன்னால் பெருசாக மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ காங்கிரஸ்க்கு எப்படி 28 தொகுதிகளை கொடுத்தாங்க? கம்யூனிஸ்ட் கட்சிகள் சிபிஐ ஆகட்டும், சிபிஎம் ஆகட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இவங்கெல்லாம் எளிய மக்களுடைய ஒரு அடையாளமாக பார்க்கப்படுறவங்க. வைஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர் சேத்தா இளங்கோவன் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம். ஜனநாயகன் திரைப்படம் புதிய சிக்கலை தொடர்ந்துன்னு பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து சிக்கலையை மட்டுமே சந்தித்து வருகிறது, எப்படி பார்க்குறீங்க? ஜனநாயகன் திரைப்படம் ஃபஸ்ட்டு மறுதணிக்கைக்கு போனாங்க. ஏற்கனவே வழக்கு போட்டாங்க, படம் ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சு. மறுதணிக்கைக்கு போனாங்க. அப்புறம் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போ நடக்கலை, லீவ் போட்டிருந்தாங்க. இப்போ மார்ச் 17ஆம் தேதி நடந்தது அப்படின்னாங்க. இப்போ என்ன தகவல் வந்திருக்குன்னா, இது தேர்தல் காலம், அதில் வசனங்கள்லாம் தேர்தல் சம்பந்தமாக சில விஷயங்கள்லாம் அரசியல் வசனங்கள் இருக்கிறதால தேர்தல் ஆணைய அதிகாரிகள் பார்த்து ஒப்பீனியன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது எல்லாமே இதுக்கு பின்னாடி இப்போதைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு தோணுது. தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல. இதில் விஜய்க்கு செக் வைக்கிறாங்க அப்படிங்கிறது இதுல இருந்து புரிஞ்சிக்க முடியுது. எதற்காக செக் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்தியா கூட்டணி எங்களை அழைச்சாங்க, ஆனால் நாங்கள் வரல, எங்கிட்ட நிறைய நெருக்கடி தந்தாங்க, அதெல்லாம் சொல்றாரு. அப்படி இருக்க பட்சத்தில் செக்குன்னு நம்ம எப்படி பார்க்குறோம்? என்டிஏ கூட்டணியில் தாவேக்கா இணைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்கு ஒரு 4-5 நாட்களாக ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. குறிப்பாக இவர் திரு விஜய் சிபிஐ விசாரணைக்கு அங்கே போயிட்டு வந்த பிறகு குளத்தூரில் டிவிகேவுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங், அந்த மீட்டிங்கில் எங்களுக்கு 2.5 ஆண்டு சிஎம், 2 ஆண்டு அவங்க சிஎம் அப்படின்லாம் ஆஃபர்லாம் கொடுத்தாங்க, சரிபாதி தொகுதி அப்படின்லாம் பேசினாங்க. ஆனால் எதுக்கும் இதில் நாங்கள் எல்லோரையும் பாதுகாக்கின்ற, சமூக நீதியை பாதுகாக்கின்ற மக்களோடு நாங்கள் கூட்டணி அமைச்சு 234 தொகுதியிலையும் போட்டி போடுவோம் அப்படின்னு திரு ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு. அதாவது நாங்கள் தனிச்சு தான் அப்படின்னு உறுதியாக இருக்கோம் அப்படின்னு ஓப்பன் பண்ணிட்டார் அவர். அதுதான் அவர் சொன்ன விஷயம். அப்போ உடனடியாக இந்த விஷயம் வருது ஜனநாயகன் திரைப்படத்துக்கு. என்டிஏவை பொறுத்த வரைக்கும் இங்கே வாக்குகள் சிதறக்கூடாது, விஜய் அவர் மூலமாக நிறைய ஓட்ஸ் பிரிஞ்சதுன்னா அது இன்னொரு பக்கம் என்டிஏவுடைய கனவுக்கு, பிஜேபியோட கனவுக்கு வேட்டு வைக்கிற மாதிரி. விஜய் அதை வேட்டு வைக்கிறதா அவங்க விரும்புவாங்களா? இன்னொரு பக்கம் அது யாருக்கு லாபமாக போகும் அப்படின்னு அவங்க கணக்கு போடுறாங்கன்னா டிஎம்கேக்கே லாபமாக போகும். மறுபடியும் திரு மு.க. ஸ்டாலின் சிஎம் ஆகிடுவாரோ, அப்போ அதுக்கு தான் விஜயோடைய ஓட்ஸ், அவர் பிரிக்கிற வாக்குகள் உதவுதோ, அப்போ தடையை போடுவோம் அப்படின்னு சில பிரச்சனைகள் வரதாகவும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இவங்களுக்கு நிறைய நெருக்கடிகள், 2 பவரில் இருக்கக்கூடிய கட்சியும் இப்போ இவங்க எதிர்க்கிறாங்க. அதிகமாக அவர் டிஎம்கே மட்டும்தான், அதிகமாக டிஎம்கே மட்டும்தான் டிவிக்கு அட்டாக் பண்ணுது, பிஜேபி அட்டாக் பண்ணுறதில்ல. அப்படி அட்டாக் பண்ணினாலும் கூட உங்கள் மூலமாக வர வாக்குகள் பிரியறனால எங்களுக்கு பாதிப்புன்னு சொல்லி இது மாதிரியான நெருக்கடிகள் நிறைய தொடரும். களத்தில் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. 23ஆம் தேதி தேர்தல். சொல்லப்போனால் சரியாக ஒரு மாதம் கூட கிடையாது, 25 நாட்கள் தான் வரும். இதுக்குள்ளார இவர் வேட்பாளர் தேர்வு நடத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் களத்தில் இறங்கி, அதாவது மழை மாதிரி இருக்குது அவர் முன்னாடி இருக்கிற சுமையா இல்லை ஈஸியாக அவர் சினிமாவில் டைலாக் பேசலாம், அந்த மாதிரி ஈஸியாக இதில் யதார்த்தத்தில் நிஜத்தில் தட்டி தூக்கிட்டு வருவாரா அப்படின்னு தெரியல. ஆனால் 2 பேருமே நிறைய ப்ராப்ளம்ஸை கொடுப்பாங்க விஜய்க்கு. விஜய் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து தொடர்ந்து திமுகவை தான் விமர்சனம் பண்ணிட்டு வந்தார், திமுக குறித்து தான் பேசிட்டு வந்தார். அதிமுகவை டச் பண்ணல பெருசாக, லாஸ்ட்டாக ஒரு 2 வாரமாக தான் டச் பண்ணார். பாஜக குறித்து பேசவே மாட்டார். டெல்லியில எலெக்ஷன் நடக்குது, தமிழ்நாட்டில் தானே எலெக்ஷன் நடக்குதுலாம் டைலாக் சொல்லிட்டு இருந்தார். இப்போ ரீசெண்டாக ரஜினி விவகாரத்தில் அதிமுக பாஜக 2 பேரும் சேர்ந்து ஆதவர்ஜுனா டிவிகே கட்சி எதிர்த்து அறிக்கையெல்லாம் விட்டுருக்காங்கல்ல, இந்த எதிர்ப்புன்றது எப்படி பார்க்குறது? இல்லை, அதான் திமுக மிரட்டினாங்க திரு ரஜினிகாந்த் அப்படிங்கிற ரீதியில் அவர் பேசினார் திரு ஆதவர்ஜுனா. அதனால தான் எல்லோருமே அப்படிலாம் ரஜினிகாந்த் அவரை ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு விமர்சித்தாங்க. திரு ரஜினிகாந்த் அவருமே ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார், அவருடைய ஸ்டைலில் சொல்லியிருந்தார். என்ன அர்த்தம்னா,
நீங்கள் காலம் பதில் சொல்லலாம், அதாவது உங்களுக்கு வந்து அதில் விடை கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. என்னை யாரும் மிரட்டல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே குளத்தூர் மீட்டிங்கில், சென்னை வட சென்னை மீட்டிங்கில் இவர் ஆதவர்ஜுனாவும் மிரட்டுறாங்கன்னா நேரடியாக போய் நீ நிற்கக்கூடாதுன்னு மிரட்டுறது கிடையாது, டிஎம்கே அப்படி மிரட்டல, வேற வகையில் மிரட்டினாங்க, அந்த டோனில் தான் நான் சொன்னேன் அப்படின்னு அவர் வருத்தங்களை தெரிவிக்கிறாரு. ஏன்னா டிவி கேட்குறாங்களே அப்படி அதுக்கு விளக்கம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ ஏதோ ஒன்று பேசி முக்கியமான ஆளுமைகளை பேசுறது இங்கே பிரச்சனை ஆகிட்டே இருக்கு. அது டிவிகேக்கு எதிரானதாக மாறிக்கிட்டே இருக்கு. அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு பொது எதிரி, ஒரு வலிமையான எதிரி இருக்காரு அப்படின்னா அந்த எதிரிக்கு எதிராக எதிரில் இருக்கிற எல்லோரையும் ஒருங்கிணைக்கணும், வலிமையானதாக மாற்றணும், அதை முன்கை எடுத்து நம்ம போகணும். அப்படி போகலைன்னாலும் நட்பு சக்திகளை பகை சக்தியாக மாற்றக்கூடாது. இவர் எல்லாரையுமே இப்படி அட்டாக் பண்ணி பேசுறது. இப்போ ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் இப்போ இவருக்கு எதிரான மனநிலைக்கு அவங்க வருவாங்க. அது இன்னொரு பக்கம் யாருக்கு சாதகமாகும்? ஆளும் டிஎம்கே சாதகமாகலாம், இல்லை அந்த வாக்குகள் தங்களுக்கு வேணும்னு பாஜகவும் அதிமுகவும் பங்கு போட்டுக்கலாம். அதனால தான் உடனடியாக அவங்க அறிக்கையெல்லாம் விடுறாங்க ஆதரவாக ரஜினிகாந்த் அவங்களுக்கு. அப்போ இந்த வாக்குகள் தனக்கு வர வாக்குகளை 1 2 ஆக்கணும், 2 4 ஆக்கணும், ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு விஜய் அப்படிங்கிற மாதிரி தான் புரிஞ்சிக்க முடியுது. இந்த விஜய்ன்னு சொல்லலாமா, இல்லை குறிப்பாக ஆதவ அர்ஜுன் தொடர்ந்து இதை செஞ்சுட்டு வரான்னு சொல்லலாமா? தொடர்ந்து விசிகா விமர்சனம் பண்ணுறாங்க, தொடர்ந்து ரஜினி இது போல தேவையில்லாத ஒரு நோட்டாக கொண்டு வந்து சரிங்க. அப்போ அதுக்கு ஆதவ அர்ஜுனா யாரு? அவங்க கட்சிக்காரர் தானே, டிவிகே தானே. அப்போ அவர்கிட்ட கூப்பிட்டு பேச வேண்டிய கடமை தேவை யாருக்கு இருக்கு? விஜய் தான், அவர்கிட்ட தான் இருக்கு. அப்ப விஜய் அவர் அக்செப்ட் பண்றாரா? அவர் வந்து சொல்ல முடியாம இருக்காரா? எனிவே ஒரு ஆதவ அர்ஜுனாவும் நான் வியூகம் வகுத்திருக்கேன், அந்த பல இதுல ஒர்க் பண்ணியிருக்கேன்னா அவர் சொல்றாரு. சொல்றப்ப எல்லா விதமாகவும் இருக்கணும். தன்னுடைய எதிரியை மட்டும்தான் நேரடியாக அடிக்கணும், எதிரியுடைய தவறுகளை மட்டும்தான் அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும். சம்மந்தம் இல்லாமல் இன்னொருத்தரை அதில் கோர்த்து விடுவது, இழுத்து விடுவதெல்லாம் இவங்களுக்கு நெகட்டிவாக தான் அமையும். அது இப்போ வந்த ரஜினிகாந்த் அவருக்கு ஆதரவாக வந்த வாய்ஸே அதுக்கான சாட்சியமாக இருக்குது. தொடர்ந்து டிவிகே வந்து என்டிஏ கூட அலைன்ஸ் போக போகிறாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்க பட்சத்தில் இப்போ டிவிகே தனிச்சு தான் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்க ஆதவ அர்ஜுன் சொல்லியிருக்காரு. டிவிகே தனிச்சு பொறுப்பு இந்த தேர்தலை சந்திச்சா அது வந்து யாருக்கு சாதகமாக அமையும், யாருக்கு பாதகமாக அமையும்? இல்லை, இந்த இடத்துல அவங்க என்டிஏ கூட்டணிக்கு போகிறாங்கங்கிற மாதிரி ஒரு பரப்புரையை வந்து தீவிரப்படுத்தினது திமுக தான் அப்படிங்கிறது தாவேக்காவுடைய ஒரு டவுட்டாக இருக்குது. நாங்கள் என்டிஏ கிட்டலாம் போகல, ஆனால் திமுகவுக்கு என்டிஏ கூட்டணியில் தாவேக்கா போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது மூலிமா சிறுபான்மையினர் வாக்குகள்லேருந்து எல்லாவற்றையும் அவங்க எடுத்துக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. விஜய் அவர் பக்கம் போகின்ற அனைத்து மக்களுடைய வாக்குகள், குறிப்பாக மைனாரிட்டிஸோட வாக்குகளை தடுக்கிறதுக்காக இப்படி ஒரு தவறான பொய் பரப்புரையாக செஞ்சாங்க டிஎம்கே அப்படிங்கிறது தான் டிவிகேவினர் தெரிவிக்கிறது. அப்போ நாங்கள் தனிச்சு தான் எங்களுடைய வளர்ச்சி அவங்களுக்கு பயமுறுத்துது டிஎம்கேவுக்கு, அதனால் இப்படிலாம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு டிஎம்கேவை அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ அதுதான் வட சென்னையில் சிஎம் உடைய ஏரியாவில் அங்கே போயிட்டு அவர் பேசுகிறாரு. ஆனால் இவங்க பேசுகிறது நமக்கு டைம் கம்மியாக இருக்குது. 234 தொகுதிகள் எல்லாத்துலேயும் நாங்கள் வேட்பாளர்கள் பக்காவாக இருக்காங்க, வலிமையான வேட்பாளர்கள், கோட்டைக்கு நாங்கள் தான் போகணும்னு அவர் சொல்கிறாரு. இது ஒரு டார்கெட்டாக இருக்கலாம். நல்ல ஒவ்வொரு கட்சியுமே தங்களுடைய கட்சி ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கலாம், அதில் தப்பு ஒன்றும் இல்லை. யதார்த்தம் ஒன்று இருக்குது. ஒரு பக்கம் 5 ஆண்டு பவரில் இருந்த திமுக, இன்னொரு பக்கம் சென்ட்ரலில் அவங்க பவரில் இருக்கின்ற பாஜக, அவங்களோட கூட்டணி வைத்திருக்கின்ற அதிமுக. இவங்களுக்கான அரசியல் அனுபவம் இருக்குது. லாஸ்ட் டைமில் பூத் கமிட்டி இருக்குது, அவங்க போயிட்டு பூத் லெவலில் போய் மக்கள்கிட்ட இறங்கி அவங்க செய்கிற பரப்புரை, கடைசி நேரத்தில் நடக்கக்கூடிய சமாச்சாரங்கள் உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் தாண்டி ஓட்டு போட வர டைமில் அவங்க தங்களுடைய ஓட்டர்ஸ் யாருன்னு இந்த கிரவுண்டு லெவலில் பெரிய அனுபவம் வச்சுருக்காங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே, பாஜகவுமே மற்ற மாநிலங்கள் எப்படி, அப்புறம் டிஎம்கேவுடைய கூட்டணி பலம், இப்படி எல்லாமே சேர்ந்து அப்போ விஜய் அவர் அதிக அளவில் வாக்குகளை பெறலாம், அவருடைய பார்ட்டி பரவலாக வாக்குகள் பெறலாம். அது ஆட்சி அமைக்கக்கூடிய எம்எல்ஏக்களாக பெரும்பான்மையை கொடுக்குமா அப்படிங்கிறது பெரிய டவுட்டு தான். அது இப்போதைய நிலைமையில் புரிஞ்சுக்கிறப்ப விஜய் அவருடைய பிரிக்கக்கூடிய வாக்குகள், அவர் டிஎம்கேவை தான் அட்டாக் பண்ணுறனால டிஎம்கே மேலே கோபமாக இருக்கக்கூடிய வாக்குகள் ஏற்கனவே ஏடிஎம்கேவும் அட்டாக் பண்ணுது, என்டிஏவும் அட்டாக் பண்ணுது. அப்போ அட்டாக் பண்ணுறவங்களுடைய வாக்குகள்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு அவங்கவுங்களுக்கு 10 10 10ன்னு அப்படி போகுதுன்னா அது
இன்னொரு பக்கம் டிஎம்கேக்கு தான் சாதகமா இருக்கு இப்போதைய நிலைமையில. இப்போ நீங்க சொல்றது வச்சு பார்த்தா அதிமுகவோட வாக்கை தான் டிவிகே பிரிக்குதுன்ற பட்சத்துல அதிமுக ஆனா களத்துல இருக்காங்க. நேற்று ஒரு போராட்டம் பண்ணாங்க, பெருசா ஒன்றும் தெரியல. என்னதான் பண்றாங்க இல்ல, அதிமுக? அதிமுக இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தொடர்ந்து அந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அரசாங்கம் வாக்குறுதிகளை தவற விட்டுருச்சு, சொன்னதை செய்யலை, விளம்பர மாடல் அரசாங்கம், டிசைனா ஏமாத்துறாங்க அப்படின்லாம் திரு எடப்பாடி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தெரிவிக்கிறாரு. ஆனால் அவங்களுமே எந்த இடத்துலனா ஒரு வலிமையான கூட்டணியை கட்ட தவறிட்டாங்க. இப்போ வர கட்சி வருவாங்கன்னெலாம் பேசினார் 2 நாள் முன்னாடி. ஆனால் டிவிகே கூட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படிங்கிறாங்க. ஏன் டிவிகே இங்கே என்டிஏக்கு உள்ள வந்தால் அதிக தொகுதிகள் அவங்களுக்கு கொடுத்துட்டா அப்புறம் வெறும் பிஜேபி கோட்டாவில் ஒரு 54 சீட்டு, டிவிகேக்கு ஒரு 40 சீட்டுன்னே வச்சுக்குவோம். 60லேருந்து 40 to 60, 40 அப்படின்னு வச்சுட்டாலே ஏறக்குறைய இதுவே 100 தொகுதிகள் வந்துட்டா அப்புறம் அதிமுக வெறும் 134 போட்டி போடும். எந்த காலத்திலும் அதிமுக வரலாறுலாம் அப்படி கிடையாது. அப்போ அதிமுக அவங்க வராத விருப்பம் கிடையாது, நாமளே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்களும் இன்னொரு பக்கம் வாக்குகள் சிதறுவதற்கு ஒரு காரணமாகிட்டாங்க. இந்த ஒரு மாதத்துக்குள்ளார எந்த அளவுக்கு அவங்க வலிமையான கூட்டணி பலத்தோடு இருக்கின்ற திமுகவை வீழ்த்துவாங்க அப்படிங்கிறது கேள்விதான். நீங்க அதிமுக வலிமையான கூட்டணியா இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா அதிமுக தான் இருக்கிறதுலே ரொம்ப ப்ரீமெச்சூரா கூட்டணியை அமைச்சாங்க. ஆனா தொகுதி பங்கீடு அந்த விவகாரம் குறித்தாலும் இன்னும் பேச்சே வெளியே வர மாட்டேங்குது. என்ன சலசலப்பு? ஓராண்டுக்கு முன்னாடியே என்டிஏ கூட்டணிக்குள்ளார அதிமுக கொண்டு வந்துட்டாங்க. யார்? உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இங்கேயே வந்து ஒரு நாள் முழுக்க உட்காந்துருந்து எடப்பாடி அவரை கூப்பிட்டு கூட்டணியை ஓகே பண்ணாரு. தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே தான் தலைமை. இதுக்கு முன்னாடி வர அதிமுக கூட்டணி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு எடப்பாடி மட்டும்தான் அதை சொல்கிறாரு. அவருமே எப்பயோ ஒரு தடவை தான் சொல்கிறாரு. இதுவே என்டிஏ கூட்டணிக்குள் ஏடிஎம்கேங்கிற மாதிரி நிலைமையை மாற்றிருச்சு. என்னென்னு நமக்கு பட்டவர்த்தனமாக தெரிஞ்சிருச்சு. அங்கேயும் அதிக அளவில் தொகுதிகளை எதிர்பார்க்குறாங்க பாஜக. அவங்க கோட்டாவில் அதான் முன்ன சொன்ன மாதிரி 54 தொகுதிகள் அந்த பேக்கேஜில் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கே 54 கொடுத்தா அதிமுக குறைவாக போட்டிடுற மாதிரி வரும். எந்த வலிமையான கட்சியும் குறைந்த தொகுதிகளை போட்டி போட விரும்ப மாட்டாங்க. 160 + 170 அப்படிங்கிறது தான் அதிமுகவுடைய இது. ஸோ அங்கே இதுதான் இழுபறியாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ திமுகவை எடுத்துக்கினா கூட இப்போ இன்னைக்கு சிபிஐ வந்து 5 தொகுதி தந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா கூட்டணியில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து போன முறை வந்து பாஜகவை காரணம் காட்டி 6 தொகுதி கொடுத்தாங்க. இந்த முறையாச்சும் அதிகமாக வரும் பார்த்தா 5 தொகுதி தான் கொடுக்குறாங்க திமுக. எப்படி பார்க்குறது? இது எதற்கோ வந்து குரல் கொடுக்குற ஓங்கி முழங்குகின்ற தோழர்கள் தான் இதுக்கும் பதில் சொன்னோம். அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு தோழர் திரு வீரபாண்டியன். 5 தொகுதிகள் எங்களுக்கு போதும், அதாவது போதும்னு சொல்ல, எங்களுக்கு கட்டளையெல்லாம் போடல, இருக்கிற சூழ்நிலையை சொன்னாங்க, எங்ககிட்ட வேண்டுகோள் விடுத்தாங்க, நாங்களும் பாசிச பாஜகவை இங்கே வர வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த 5 தொகுதிகளுக்கு ஒப்புக்கொண்டோம் அப்படிங்கிறாரு. ஆனால் இது உண்மையிலேயே திமுகவுடைய தவறுங்க. கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளவே முடியாதது. எளிய மக்களுடைய பிரதிநிதித்துவம், எளிய மக்களுடைய ஒரு கட்சியாகத்தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள், சிபிஐ ஆகட்டும், சிபிஎம் ஆகட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இவங்கெல்லாம் எளிய மக்களுடைய ஒரு அடையாளமாக பார்க்கப்படுறவங்க. எத்தனை போராட்டங்கள் கூட்டணியில் இருந்தாலும் இல்லைனாலும் தொடர்ந்து எங்கேயோ ஒரு பிரச்சனைக்காக, ஒரு ஏரியாவில் சாக்கடை பிரச்சனையிலிருந்து பெரிய அளவில் புதிய கல்விக் கொள்கை திணிப்பாகட்டும், இல்லை மொழி திணிப்பாகட்டும், இப்படி ஒட்டுமொத்தமான ஒரு தெரு பிரச்சனையிலேருந்து ஒரு நாடே பாதிப்படைகிற பிரச்சனைகள் வரை அதை கண்டறிஞ்சு அதுக்கு எதிராக குரல் கொடுக்குறவங்க 2 பேரோ 3 பேரோ எங்கேயாவது ஒரு பிரச்சனைக்காக குரல் கொடுத்தா அது தோழர்களாக இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்டவங்க இங்கே திமுகவிலேயே எடுத்துட்டோம்னா எத்தனை ஆண்டுகளாக 2019 தொடர்ந்து அவங்க கூட்டணியில் இருக்காங்க. இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு இமேஜ் இருக்குல்ல, நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னா திரு மு.க. ஸ்டாலின் சொன்னாலும், சமூக நீதி கட்சி, சமூக நீதி ஆட்சி அப்படின்னா அந்த ஒரு இமேஜ் எப்படி வந்தது? ஸ்டாலினுக்கான இமேஜை கொடுத்ததில் முக்கிய பங்கு வச்சவங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், திரு தொல் திருமாவளவன் ஆகட்டும், இன்னொரு பக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி திரு வேல்முருகன் ஆகட்டும், இப்படி பலர் கூட்டணி கட்சியினர், இவங்க எல்லோருமே. அப்போ இந்த இமேஜ் தான் பாஜக எதிர்ப்புல ஒரு கூட்டணியாக இங்கே திமுக இருக்காங்க. அப்போ இத்தனை ஆண்டு காலமாக கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய இந்த கூட்டணி, கொள்கைனா 2 தரப்புமே மதவாதத்துக்கு எதிராக இருக்காங்க. இன்னைக்கு வெறும் திமுக மட்டும் இது பாஜகவையோ அதிமுகவையோ எதிர்த்தா அதிகாரத்துக்கான போட்டியாக மக்கள் பார்ப்பாங்க. அதுவே திமுக கூட்டணியோட இத்தனை தோழமை கட்சிகள் இருக்கிறப்ப மக்கள் உண்மையிலேயே அது எளியவர்களுக்கான ஒரு கூட்டணியாக அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸ்டாலின் நல்லவர்னு திமுக காரங்க சொன்னால் பெருசாக மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க.
கூட்டணி கட்சியினர் இத்தனை ஆண்டு காலமாக இருந்து இவர் நல்லதாங்க பண்றாரு, இவங்க தாங்க கெட்டது, இவங்க தான் நம்மளுடைய பெரிய எதிரி அப்படின்னு காட்டுவதன் மூலமாகத்தான் இவருக்கு இவ்வளவு செல்வாக்கு சேர்ந்திருக்கு. அப்போ உங்களோடு நெருக்கமாக தோழமையாக இந்த கூட்டணியை காப்பாத்தின செஞ்சட்டை தோழர்களுக்கு நீங்க போன தடவையோட ஒரு தொகுதியை குறைச்சி கொடுக்குறீங்கன்னா, அவங்க 2 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க போன தேர்தலில். எதனால குறைச்சாங்கன்னா, போன முறை 6 கொடுத்து 2 தான் ஜெயிச்சாங்க, தோத்துருக்கீங்களேங்கிற மாதிரிலாம் சிலது காரணம் சொன்னதான் நம்ம செய்திகள் பார்க்குறோம். அப்போ எதுவுமே ஜெயிக்காத தேமுதிகவுக்கு எப்படி கூட்டணியில் வச்சு நீங்கள் தொகுதிகளை கொடுக்குறீங்க? அதிக தொகுதிகள் அவங்களுக்கு கொடுக்கப்படுவதாகலாம் செய்திகள் வருது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் திரு பே. சண்முகமே அதை சொல்கிறாரு. இப்போ அவங்களுக்கு அதிகம் கொடுக்குறீங்க, ஏன் இத்தனை ஆண்டு காலமாக இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, தேமுதிக கொடுக்கறதுல தப்பு இல்லை. ஏற்கனவே உங்களோட பயணித்தவங்களுக்கு நீங்கள் அதிக அளவில் கொடுக்கணுமா இல்லையா? அப்போ காங்கிரஸ்க்கு எப்படி 28 தொகுதிகளை கொடுத்தாங்க, முன்ன விட 3 தொகுதிகளை எக்ஸ்ட்ரா பண்ணி ஒரு ராஜ்யசபா சீட்டையும்? அப்போ தோழர்கள்னா எது கொடுத்தாலும் வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்போ அவங்கள சரி கட்டுறாங்க. ஆனால் ஒரு இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும், கம்யூனிஸ்டுகள் அப்படிங்கிறவங்க வெறும் தேர்தல் அரசியல் மட்டும் கிடையாது, அதில் நம்ம சுருக்கி பார்த்துடக்கூடாது. அவங்க இந்த மண்ணுடைய எல்லா விதமான ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் களமாறுறவங்க. அதை எளிதில் வெற்றியாக்குறதுக்காகத்தான் அதிகாரத்தில் அவங்க பங்கு கொள்கிறாங்க. அதில் ஒரு 4 எம்எல்ஏக்கள், அதில் ஒரு 10 எம்பிக்கள் இப்படி வந்தால் இந்த பிரச்சனையை இன்னும் விரைவாக மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியுங்கிறது. நான் ஸ்டாலின்னு பேர் வச்சார் எங்கள் அப்பா, நான் ஒரு கம்யூனிஸ்ட் தான் அப்படின்னு சொல்கிற சிஎம், நான் எளிய மக்களுக்கு ஆதரவாக இருக்கேன்னா சொல்கிறவர், இந்த விஷயத்தில் அவங்கள கௌரவிச்சிருக்கணும். இது ஒரு வகையில் ஒரு விதமான பண்ணையார்த்தனம் மாதிரி தான், நாட்டமைத்தனம் மாதிரி தான் இது தெரியுது. இதை ஏற்றுக்க முடியாது. ஆனால் தோழர்கள் ஏற்றுட்டு வராங்களே, இதை கேட்க வேண்டியவங்க அவங்க தானே. அவங்களே பாஜக காமிச்சு அமைதியாயிட்டாங்க. இப்போ பாஜக இருக்கின்ற ஒரே காரணத்தினால தான் இந்த சீட்டை வாங்கிட்டு வராங்கன்னு நம்ம பார்க்கணுமா? இப்போ சொல்லப்போனால் கொஞ்ச நாளுக்கு முன்னே திரும்ப பேசுகிறாரு, பாஜகவின் குழந்தை தான் விஜய்னு பேசின திரும்ப நண்பர் விஜய் பாஜக பக்கம் போக மாட்டாருன்னு ஒரு சந்தேக குரலை எழுப்பிட்டு வர்றாரு. அப்படி இருக்க பட்சத்தில் அது ஒரு ஆப்ஷனாக ஏன் பார்க்க மாட்டாங்க? டிவிகேவை ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்க அங்கே போகணுங்கிற மனநிலை இல்லை. அதிகாரத்தில் பங்குன்னு விஜய் சொன்னாலும் கூட அதை பெருசாக எடுத்துக்கல. இங்கே பாஜக பல வகைகளில் அரசாங்கம் இங்கே தமிழ்நாட்டுடைய பண்பாட்டுக்கு, அடையாளங்களுக்கு, அவங்களுக்கு வேண்டிய நிதியை, கல்வி நிதி ஒதுக்காமல் இருக்காங்க. பல விஷயங்களில் ஒரு குடைச்சல்களை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்போ அதை எதிர்த்து தமிழ்நாட்டுடைய நலனில் நின்று நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு இந்த தோழமை கட்சிகள்லாம் சிபிஐ, சிபிஎம், விசிகாலாம் சொல்கிறாங்க. அது ஒரு வகையில் அவங்க சொல்கிறபடி நியாயம்தான். அப்படி உங்களுக்காக இருப்பவர்களுக்கு கௌரவமான தொகுதிகளை ஒதுக்க வேண்டிய கடமை திமுகவுக்கு இருக்குது. அது கடமையை தவறி இருக்காங்க. அதே பாஜகவை காரணம் காட்டி தானே காங்கிரஸ்க்கு நீங்கள் காங்கிரஸும் பாஜக எதுக்குது இல்லை, உள்ளே வந்துடக்கூடாதுன்னு தான் காங்கிரஸும் சொல்லுது. அப்போ காங்கிரஸ்க்கு 25லேருந்து 20 கொடுத்துருக்கணும். அப்போ காங்கிரஸ்க்கு 28 கொடுக்குறீங்க. அப்போ காங்கிரஸ் மாதிரி கம்யூனிஸ்ட் தோழர்களும் ஃபர்ஸ்ட்லேருந்தே டிவிகேன்னு பூச்சாண்டி காமிச்சிருக்கணும். பயமுறுத்திருந்தா இவங்க பதறி போய் எக்ஸ்ட்ரா 3 சீட்டு கொடுத்துருப்பாங்களா? ஒரு வகையில் காங்கிரஸ்க்கு குறைந்த தொகுதிகளை தான் கொடுத்துருக்காங்க அவங்க எதிர்பார்த்ததை விட. அந்த வகையில் அதை ஒரு சாதனையாக முக ஸ்டாலின் அவர் பார்த்து இப்படி அவர் செய்கையெல்லாம் காமிச்சாலும் கூட உண்மையில் இந்த விஷயத்தில் தோழர்கள்கிட்ட அவர் இப்படி மோசமாக தான் நடந்துக்கிட்டாரு. அதுதான் இந்த சீட்டை குறைச்சது. அவங்களுக்கு போன முறை போட்டியிட்ட தொகுதிகளாவது கொடுத்துருக்கணும், 6ஆவது கொடுத்துருந்துருக்கணும் குறைஞ்சது. அதுலேயும் ஒன்று குறைச்சதுங்கிறது ஏற்றுக்க முடியாத ஒன்று. நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தல் குறித்து பல்வேறு தகவல்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பாக தாவேக்கால நடந்து வர அரசியல் நகர்கள், குறிப்பாக அதிமுக கூட்டணிக்குள்ள நடைபெறும் சிக்கல்கள் குறித்து பல்வேறு தகவல்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க. மிக நன்றி சார். மனமார்ந்த நன்றிகள்ங்க. வைஸ் தமிழ்.